நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமம், அந்த நித்திய பிதா என்கிற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷ கடைசியிலேயும் ஆண்டுடைய அந்த நித்திய பிதாவை ஆராதிக்கும்படியாய் நம்மை இங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், சபையை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக. புதிய வருஷம் செல்வதற்கு முன்பாகவே இந்த வருஷம் நம்மை உற்சாகப்படுத்தும் வண்ணமாய் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 13வது வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 13. உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயம் வர்ற வேலையிலலாம் ஒன்றை நினச்சிருக்கணும், என் ஆண்டவர் என் கையை பிடிச்சிருக்காரு, அப்படிதானே சொல்லியிருக்கிறாரு. நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாத. அப்போ எனக்கு பயம் வருதுன்னா நான் நினைக்க வேண்டியது என்ன? ஆண்டவர் என் வலதுகையை பிடித்திருக்கிறார், அவர் எனக்கு துணை நிற்கிறார். இந்த விசுவாசத்தோடு இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தவர்களாய் நாம் புது ஆண்டு செல்வோம். கழிந்த வாரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஆராதனையாய் தேவ செய்தியாக நான் உங்களுக்கு தந்திருந்தேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நாம் ஜெபித்த கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ஆண்டவரை தொழுது கொள்வேன். அடையாளமாய் குஷ்டரோகியை பற்றி நம்ம தியானித்தோம். அந்த குஷ்டரோகி கடைசியில் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அதுதான் அதில் இருக்க மேன்மை. தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவருக்கு வாயிலிருந்து வருகிறது. தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்காரு. இவனோ ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவருக்கு முன்பாய் வந்தான். அவன் ஒருவன் தான் ரட்சிக்கப்பட்டான், மற்ற யாரும் ரட்சிக்கப்படவில்லை. 2வது, அவன் ஆண்டவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்தானா. எங்கேயோ கடந்தான், பூமியின் கடையாந்தரத்தில் ஒரு ஓரத்தில் இருந்தான், கவனிப்பார் இல்லாமல் கடந்தவன் இப்போ ஆண்டவருக்கு பாதப்படியில் வந்து இருக்கிறான். இன்றைக்கு இந்த புதிய ஆண்டு பிரவேசிப்பதற்கு முன்பாக சில வசனங்களை நான் கொடுக்கிறேன். அது உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும், அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வசனத்தை எல்லாம் பாருங்க. இந்த வசனத்தின்படி தேவன் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன், ஆமேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 14வது வசனம். நல்ல அந்த வசனத்தில் நல்லா கவனித்து கொள்ளுங்க, அடையாளப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க. இது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தை வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33:14, 33 அதிகாரம் 14வது வசனம். 33:14. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? கர்த்தர். நாட்களை உருவாக்கின ஆண்டவர், இந்த நாட்களுக்குள் பிரவேசிக்க முடியாது நம்மை உருவாக்கின ஆண்டவர், நமக்கு இந்த நல்ல நாட்களை தந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. நாட்கள் வருகிறது, கர்த்தர் நமக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை, எவ்வளவு ஒரு நல்ல சத்தியமான வார்த்தை. உலகத்தான் சொல்லவில்லை, உற்றார் சொல்லவில்லை, உறவினர் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை உருவாக்க ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் நான் என்ன நல் வார்த்தைகளை சொன்னேனோ அதை நான் நிறைவேற்றுவேன். ஆனால் அதுக்கு முன்பாக இதோ நாட்கள் வருகிறது, நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள் சமீபமாயிருக்கிறது, அது வருகிறது. காக்க வைக்க விட மாட்டார் இனி ஆண்டவர் தேவ பிள்ளைகளை. சொன்னதை நிறைவேற்றி கொடுப்பார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அது இஸ்ரவேல் குடும்பத்துக்கு, அதே போல யூதாவின் குடும்பத்திற்கு கர்த்தர் சொன்ன அந்த நல் வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். வசனத்தை கேளுங்க, அந்த வசனத்தின்படி நடங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் என்றால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவள், அதான் இஸ்ரவேல்.
இஸ்ரவேல் குடும்பம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 6 verse 4 and 5. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4, 5. இஸ்ரவேலே கேள், ஒருவரே. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நான் சொல்றதை கேளு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதன் பிறகுதான் கண்டிஷன் வருது. இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. இஸ்ரவேலே, இஸ்ரவேலின் குடும்பமே, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ என்ன செய்யணும்னா, இந்த புதிய ஆண்டு செல்வதற்கு முன்பாய் தீர்மானமிடு, என் ஆண்டவிடத்தில் என் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நான் அன்பு கூறுவேன் என்று நீ ஒரு தீர்மானத்தை எடு. கர்த்தர் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஆமென். அவர் நிறைவேற்றி தர அவர் வல்லவராயிருக்கிறார். நாட்கள் வருகிறது, நீ அன்பு இன்றையிலிருந்து அந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு அன்பு கூற ஆரம்பித்தாய் என்றால் நாட்கள் வருகிறது, அந்த நாளில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நீ காணப்படுவாய். நான் சொன்ன வார்த்தையை இஸ்ரவேல் குடும்பத்தில் நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று எரேமியா 33:14 சொன்னது போல தான் எரேமியா 31:31 சொல்லுகிறார். எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். புது உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. நான் ஒரு உடன்படிக்கையை பண்ண போகிறேன். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, நான் சொன்ன நல் வார்த்தையை அதான் உடன்படிக்கை. ஆமென். அந்த உடன்படிக்கை உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நீ என்னை நேசிக்க வேண்டும், என்னில் அன்பு கூற வேண்டும். அன்பா இருக்கிறவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம். அன்பா இருக்கிறவர்கள் ஜெபிப்பார்கள். அன்பா இருக்கிறவர்கள் ஆண்டவரை நோக்கி துதிப்பார்கள். அன்பா இருக்கிறவர்கள் பாடலை பாடி ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அன்பா இருக்கிறவர்கள் ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரத்தில் அன்பா இருக்கிற ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அநேக வேளையில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை, அதை செய்யலை, அப்படி செய்யலை, இப்படி செய்யலை என்று. நீ ஆண்டவருக்கு என்ன செய்தாய்? அவர் எதிர்பார்க்கிறாரு, நீ இந்த காரியங்களை செய்கிற வேளையில் அவர் உனக்கு இந்த காரியங்களை செய்ய வல்லவராக்கிறார். புதிய உடன்படிக்கையை நான் உண்டு பண்ண போகிறேன். அது நான் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவது, அதான் ஒரு புதிய உடன்படிக்கை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்திற்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு சில ஆசீர்வாதங்களை வசனத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். வாசியுங்கள். சங்கீதம் 118:2. சங்கீதம் 118:2. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று. இது சொல்றதுல ஒரு கஷ்டம் கிடையாது. அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. இஸ்ரவேல் சொல்லட்டும், இஸ்ரவேல் சொல்லட்டும். நான் என் நல் வார்த்தையை நிறைவேற்ற அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லட்டும். ஆண்டவர் கிருபை மாறாதே. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிக்கிறவன் சொல்லுவான். அது அடுத்ததில் வருது, யூதாவில் வருது. யூதா குடும்பம் என்றால் துதிக்கிற குடும்பம். இஸ்ரவேல் குடும்பம் என்றால் தேவனால் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். பாருங்க, இஸ்ரவேல் தேவனால் ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவரை துதிப்பான். அவர் கிருபை என்றும் உள்ளது, என்று உள்ளது. இன்றைக்கு உள்ளது, இப்போ உள்ளது, இந்த நிமிஷத்தில் உள்ளது. அந்த கிருபை ஒரு நாளும் மாறாது, ஒரு நாளும் ஒரு பொழுதும் கூட மாறாது. இரண்டாவதாக சங்கீதம் 125:5 சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல கிருபை, இரண்டாவது சங்கீதம் 125:5 ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை நமக்கு தேவன் சமாதானம் உண்டு என்று சொல்லுகிறார். அந்த நல் வார்த்தை வருகிற நாட்களில் நிறைவேறப் போகிறது. யாருக்கு நிறைவேறப் போகிறது? இஸ்ரவேலுக்கு, யூதாவுக்கு நிறைவேறப் போகிறது.
ஏன் அவர்களுக்கு நிறைவேறப் போகிறது? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடு அன்பு கூறுகிற தேவனிடத்தில் அன்பு கூற அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நிறைவேறப் போகிறது. முதலாவது கிருபை, இரண்டாவது சமாதானம். ஒரு பூரண சமாதானத்தை தேவன் அந்த இருதயத்தில் வைத்து ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் போகும்போதே சொல்லிட்டு போகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆனால் தெரியும், இந்த உலகத்தில் சமாதானம் இல்லாமல் தான் ஜனங்க ஓடிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்கள், ஓடுகிறவங்கள பாருங்கள், சமாதானம் இல்லாமல் தான் ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் முழங்கால் படி போட்டிருக்கிறவன் சமாதானத்தோடு தேவனை ஆராதிப்பான். ஆராதிக்க அந்த இருதயத்திற்கு சமாதான கேடுகளை கர்த்தர் மாற்றி போட்டு ஒரு பூரண சமாதானத்தை தேவன் அவளுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கிருபை, இஸ்ரவேலுக்கு கிருபை, இஸ்ரவேலுக்கு சமாதானம். மூன்றாவதாக சங்கீதம் 148:2, கர்த்தருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். இவர்கள் என்னன்னா, ஆண்டவரை துதிப்பார்கள், துதித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உனக்கு கிருபையை நான் தருகிறேன், சமாதானத்தை தருகிறேன், துதிக்கக்கூடிய நல்ல ஒரு இருதயத்தை, நல்ல ஒரு வாயை, நல்ல ஒரு நாவை நான் தருகிறேன். நீ துதித்து கொண்டே இரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் நினைத்து பாருங்க. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவர் என் சத்தத்தை கேட்டு அந்த கதவை திறந்தால் அதுக்கு பிறகு என்ன வருகிறது? ஆண்டவர் பிரவேசிப்பார். கதவை திறக்கலாம், பிரவேசிக்க முடியாது. நீ இந்த கதவை திறந்தால்தான், துதித்து ஆண்டவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தினால்தான் ஆண்டவர் இந்த இருதயத்துக்குள் பிரவேசித்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். துதிக்கணும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். இரவாயிருந்தாலும் சரி, பகலாயிருந்தாலும் சரி, வெயிலாயிருந்தாலும் சரி, நான் அடிபட்டாலும் சரி, நான் பயந்து ஓடினாலும் சரி, எப்பொழுதும் நான் ஆண்டவரை துதிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான்காவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா 44:21. ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, என்னால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ என்னால் மறக்கப்படுவது. இதை விட வேற என்ன வார்த்தை நமக்கு வேணும்? ஆமென். இதை விட இந்த உலகத்தில் வேற என்ன வார்த்தை வேணும்? நீ என்னால் நான் அவனை மறந்து போக மாட்டேன். யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க. மறக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு இந்த உலகத்தில் இது அதிகமாக இருக்குது. எல்லாரும் மறந்து போகிறாங்க. நீ யார் என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த உலகம் இருக்கிறது. நம்ம எவ்வளோ விவரமாக சொன்னாலும் கூட எனக்கு தெரியாதே, நான் மறந்துட்டேனே. அவர்கள் மறந்தார்கள், ஆனால் கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். ஏனென்றால் தாயின் கருவிலிருந்து உன்னை கண்டு எடுத்தவர். அவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. இஸ்ரவேலே, புதிய ஆண்டுக்குள் போவதற்கு முன்பாக கர்த்தர் வாக்கு கொடுத்து அனுப்புகிறார். இந்த ஆண்டும் நான் உன்னை மறக்கல, வருகிற ஆண்டிலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நிற்கிறாரு. இஸ்ரவேல்கிட்ட எதிர்பார்த்து நிற்கிறாரு. ஏசாயா 49:3. ஏசாயா 49:3. கர்த்தர் என்னை நோக்கி, நீ என் தாசன், இஸ்ரவேலே,
நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆமேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் நான் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். அவன் என்னிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுகிறபடியினால நான் உன்னில் மகிமைப்படுவேன். என் மூலமா என் ஆண்டவர் மகிமைப்பட போற, நான் வேற எதுவும் செலுத்த முடியாது. ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன், நீர் மகிமைப்படுவீர். நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் மகிமைப்படுவீர். நீ செய்த அற்புதங்களை நான் சாட்சியாய் விவரிப்பேன், நீர் என்னில் மகிமைப்படுவீர். நான் உன்னில் மகிமைப்படுவேன். 4 காரியங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு 4 காரியங்களை உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். 1 கிருபை, 2வது சமாதானம், 3வது துதி, 4வது மறக்கப்படுவதில்லை, கடைசியாக நான் உன்னில் மகிமைப்படுவேன். கர்த்தர் நமக்குள் நான் உன்னில் மகிமைப்பட, எனக்குள் அவர் மகிமைப்படணும்னா நான் எப்படிப்பட்ட ஜீவியம் உடையவராக இருக்க வேண்டும், என் ஆவி எப்படி இருக்க வேண்டும், என் ஆத்துமா எப்படி இருக்க வேண்டும், என் சரீரம் எப்படி இருக்க வேண்டும், அதை உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். ஆமேன், ஆமேன். இனி யூதாவை குறித்து, யூதா குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தை, அது உடன்படிக்கை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1101வது பக்கம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகரியா 12:7. யூதா துதிக்கிறவர். துதிக்கிற குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? தாவீது வம்சத்தான் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். யூதாவுக்கு மேல தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். கர்த்தர் ரட்சிக்கிறவர். யூதாவின் துதிக்கிறவனை கர்த்தர் ரட்சிப்பார். நீ துதி, நான் உன்னை ரட்சிப்பேன். நான் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றப் போகிறேன். நீ ஆண்டவரை துதி, நான் உன்னை ரட்சிப்பேன். பாருங்க, எவ்வளவு சிம்பிளா ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. பாருங்க, எவ்வளவு சிம்பிளா ஆண்டவர் கொடுக்கிறாரு. யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். முதலாவது ரட்சிப்பு. 2வது, இந்த துதிக்கிற மனிதன் சும்மா இருக்க மாட்டான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது ஜட்ஜஸ் சாப்டர் 1 verse 2. அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன். யூதா எழும்புவான். நியாயாதிபதிகள் 1:2. அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். யூதா எழும்புவான். துதிக்கிறவன் எழும்பி அவனுக்கு கருத்தில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். ஆக துதித்து கொண்டிருப்பவர்கள் எழும்புவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? துதித்து கொண்டிருக்கிறவர்கள் எழும்புவார்கள். தேவனை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, பரிசுத்த தேவனை நோக்கி, திரியேக தெய்வத்தை நோக்கி துதித்து கொண்டே இருந்தால் நீ எழும்புவாய். எழும்பினான் அதுக்கு அர்த்தம் நீ பிரகாசிப்பாய். எழும்புகிறவர்கள் பிரகாசிப்பார்கள். எழும்புகிறவர்களை கர்த்தர் வழி நடத்துவார். நான் ஆண்டவருக்கு எழும்ப போறேன், ஆண்டவர் நான் துதிக்க போறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போறேன், நீ எழும்பா என்றால் கர்த்தர் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. யூதா எழும்பி புறப்படுவார். ஆதியாகமம் 49:8. 3வது ஆசீர்வாதம் ஆதியாகமம் 49:8. யூதாவே, சகோதரால் புகழப்படுபவர் நீயே. அநேக ஜனங்களுக்கு துதிக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறப் போகிறது. நீ சகோதரனால் புகழப்படுவாய். ஒருவேளை நான் இப்படி நினைச்சேன், இவன் சகோதரால் இகழப்பட்டவராய் இருந்திருக்கலாம். இப்போ அவன் துதிக்கிறபடியினால
அவனை ரட்சித்தபடினால, அவனை எழுப்பி அவன் நடக்க வைத்தபடினால, இப்போ சகோதரர் மத்தியில் அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். யூதாவே, சகோதரரால் புகழப்படுகிறவன் நீயே, வேற எதையும் சொல்ல, நீ தான் சகோதரால் புகழப்படுவ, நீ தான் சகோதரிகளால் புகழப்படுவ. எவ்வளோ ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்காரு பாருங்க. குழியில் தூக்கி போட்டுட்டாங்க யோசேப்பை போட்டாச்சு, அவனை வித்தாச்சு. ஆனால் எகிப்து தேசத்தை ஆளும்படியான ஒரு வல்லமையான ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஆண்டு கொண்டு இருக்கிற வேளையில் இவன் முன்னால் பார்த்த சொப்பனத்தின்படி அந்த அரிக்கட்டுகள் எல்லாம் அவனை சுற்றி வணங்கி நிற்கிறது மாதிரி அவன் கண்டான். அதே காரியத்தை தன் தாய், தகப்பன், தன்னுடைய சகோதரர் எல்லாரும் இவனை சுற்றிலும் வணங்கி நிற்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். சகோதரரால் புகழப்பட்டான். அதே போல் தான் கர்த்தர், நான் இருக்கிற தேசமாக இருந்தாலும் சரி, நான் விட்டு வந்த தேசமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் சகோதரர்களால் உன்னை புகழப்படும்படியாய், புகழ்ந்து நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். வரும் நாட்களில் கர்த்தர் சொன்ன நல் வார்த்தையை தேவன் நிறைவேற்றி தரப்போகிறார். கடைசியாக உபாகமம் 33:7, டியூட்ரானமி 33:7, உபாகமம் 33:7. அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு, கர்த்தர் யூதாவின் சத்தத்தை கேட்பார். யூதாவின் சத்தம் என்ன சத்தமாக இருக்கும்? துதிக்கிறவன் என்ன செய்வான்? என்ன சத்தம்? துதியின் சத்தம். அவன் துதிகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறவன். அவன் சத்தம் ஜெப சத்தம். துதியின் சத்தம் ஒரு பக்கம் இருக்குது, அந்த துதியோடு சேர்ந்து அவன் ஜெபிப்பான். துதித்து கொண்டே இருக்கிறார், கர்த்தர் அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார், அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறார். ஜெப சத்தம், யூதாவின் ஜெப சத்தம் கேட்கப்படும். துதிக்கிறவனுடைய ஜெப சத்தத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் கேட்பார். கேட்டு அவன் தன் ஜனத்தோடு திரும்ப சேர பண்ணும் அவன் கை பலக்க கடவுது. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கர்த்தர் தந்த வார்த்தை தான். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். இதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை. கர்த்தர் உடன்படிக்கையை தந்திருக்கிறாரு. அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றவர் வல்லவராயிருக்கிறார். 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனின் மிக முக்கியமான நல்வார்த்தையும் உடன்படிக்கையும், தேவனுடைய நல்வார்த்தையும் உடன்படிக்கையும். எரேமியா 33:7, எரேமியா 33:7, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். சிறை பிடிக்கப்பட்டவனாய் நான் காணப்படுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், வரும் நாட்களில் நான் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. உன் சிறையிருப்பையும், இஸ்ரவேலின் சிறையிருப்பையும், துதியின் சிறையிருப்பையும், ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்புவேன். திருப்புவதோடு மட்டுமன்றி, முன்னால் நீ எவ்வளவோ ஆசீர்வாதமாக இருந்தாயோ அதே போல நான் உன்னை கட்டுவிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன நல் வார்த்தை முடியுங்களே, அவர் சொன்ன நல் வார்த்தை நிறைவேற்றப் போகிறார். இன்னும் ஒரு வசனம் கூட, எரேமியா 23:6, எரேமியா 23:6, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். நீ ரட்சிக்கப்படுவாய், காப்பாற்றப்படுவாய், நீ சுகமாய் வாசம் பண்ணுவாய். கடைசி ஒரு வசனம் கூட, சகரியா 10:12, நான் இந்த இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதாவின் குடும்பத்தையும், இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதான் குடும்பத்தையும் நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இஸ்ரவேலுக்கு கிருபையை கொடுக்கிறார், இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இஸ்ரவேல் மறக்கப்படுவதில் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறார். யூதாவை பார்க்கிற வேளையில் யூதாவை ரட்சிக்கிறார். யூதா சகோதரால் புகழப்படுகிறான். யூதா எழும்பி புறப்படுவான். யூதாவின் ஜெப சத்தம் கேட்கப்படும். இந்த உடன்படிக்கையை கர்த்தர் வரும் நாட்களில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு முன்பாய் நீங்கள் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் பலப்பட வேண்டும், வசனத்தை வைத்து பலப்பட வேண்டும். நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார். புதிய வருஷம் எப்படி இருக்கும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது எப்போவுமே ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆமென். ஏனென்றால் அவர்கள் ஆண்டோடைய நாமத்தினாலே நடந்து கொள்கிறபடினால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார். புயல் வரும், பெருங்காற்று வீசும், பெரிய மழை பெய்யும். அதுக்கு முன்னாலே கர்த்தர் சொல்லுகிறார், வலது கையை பிடித்து நீ பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்க. எல்லாத்தையும் பார்ப்பாங்க. வேதம் சொல்கிறது, அவைகளில் ஒன்று கூட நம்மை சேதப்படுத்த போவதும் இல்லை. ஏனென்றால் அவர் வலது கையை பிடித்திருக்கிறாரு. அமிழ்ந்து போகிற வேளையிலும் கூட அவர் தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். புதிய ஆண்டுல பலத்த காரியங்களை செய்ய போகிறார். புதிய ஆண்டுல எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த போகிறார். சில காரியங்கள் வேதனைப்படுத்துகிறது. அந்த காரியங்கள் நம்மை விட்டு ஒளிந்து போகும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் வேதத்தை அவரே சொல்லியிருக்கிறார், நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேறினது என்று சொல்லவில்லை, நிறைவேற போகிறது என்று சொல்லவில்லை, நிறைவேற்றப் போகிறார். ஆமென். சந்தோஷமா புதிய வருஷத்துக்குள்ள நுழையணும், ஆசீர்வாதமாக நுழையணும். கர்த்தர் எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாய் மாறணும். அதான் சொன்னார். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவிடத்தில் ஆசீர்வாதமாய் துதி செலுத்தி கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, குடும்பத்தில், கோத்திரத்தில், தூர தேசத்தில், இல்லைன்னா இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். இன்றைக்கு சில கிரியைகளை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களை வேதனைப்படுத்துறதா இருக்கும். அந்த கிரியைகளை எல்லாம் கர்த்தர் தலைகீழாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீ அவைகளை தேடியும் காண மாட்ட. அவைகளால் சோர்ந்து போகாதுங்க. சோர்ந்து போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் கர்த்தரை நோக்கி கம்பீரமாய் பாடி, கம்பீரமாய் துதித்து, விசுவாசத்தோடு ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதிக்க நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்த போகிறார். பலவீனம் எப்போ வருது? நம்மளை சில கிரியைகள் தாக்குகிற வேளையில் பலவீனம் வருகிறது. இனி அவைகள் தாக்க முடியாது. கர்த்தர் எவ்வளோ தூரம் தாக்கிக்கா நான் பலப்படுத்துவேன். யோபுவை பாருங்க, எவ்வளவு பாடு, உபத்திரங்கள், வேதனைகள். சிலர் சொல்கிறாங்க, நான் யோபுவை போல உபத்திரணும், அதெல்லாம் டூப்பு. யோபுவை போல பாடு இந்த உலகத்தில் யாருமே அனுபவிக்கிற. ஆனால் அந்த யோபுவையும் கூட கர்த்தர் பலப்படுத்தி அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே ஆண்டவர். எவ்வளவு நல்ல தேவன். துதியுங்க, ஸ்தோத்தரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஜெபியுங்க. கர்த்தர் அனுதினமும் உங்களை வழி நடத்தவரவல்ல. உங்கள் வீடு எப்பமோ கர்த்தருடைய வீடாக இருக்கணும். அது கர்த்தருடைய வீடாக இருக்கணும். உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அந்த நடுவில் நான் மகிமையாய் வீற்றிருப்பேன் என்று சகரியா 2:5 சொல்லியிருக்கிறாரு. அவர் சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நம்ம வீட்டில் நடுவில் அவர் வீற்றிருக்கணும்னா அந்த வீடு கர்த்தருடைய வீடு, பரிசுத்த வீடு, பரிசுத்த இல்லம் என்று இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். புதிய ஆண்டு உங்களுக்கு விசேஷித்த ஆண்டாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சுகமாய் தங்கக்கூடிய ஒரு ஆண்டாய், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போமா?
எல்லாரும் எழுந்து நின்று, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு இந்த வேதத்தில் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்தேனோ, யூதாவின் குடும்பத்திற்கு நான் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களை சொன்னேனோ அந்த நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கேட்போமா? வசனத்தின் மூலமாக கேட்போமா? ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே வசனத்தை வச்சு இப்படிலாம் சொன்னீரே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் நான் உமக்கு முன்பாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. சொன்னது மட்டுமல்ல, அதை நான் செயல்படுத்தி இருக்கிறேன் கர்த்தாவே. நான் உம்மை மட்டும்தான் நேசிக்கிறேன். ஐ லவ் யூ லார்ட். நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவி ஆத்தும சரீரத்தை உமக்கு முன்பாய் அர்ப்பணித்து கர்த்தாவே, என்னை உலகமோ மாமிசமோ பிசாசோ மேற்கொள்ள விடாதவனோ என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. நான் நிற்கிற இடத்துல நான் ஒரு கனிதரும் விருட்சமாய் என்னை மாற்றும் ஆண்டவர் என்று கேளுங்க. நீ உன் சகோதரராலும் சகோதரிகளாலும் நீ புகழப்படுவாய். ஆண்டவரே, நான் உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறேன். இந்த ஆண்டில் நான் அனுபவித்த பல காரியங்கள் நிமித்தமாய் நீர் எனக்கு போதித்திருக்கிறீர். ஆனாலும் நீர் என்னை கைவிடவில்லை ஆண்டவரே. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மறந்தீர், நான் அந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. மறக்கப்படாதபடினால ஒரு புது ஆண்டுக்குள் நான் கடந்து செல்வதற்கு முன்பாய் நான் உம்மை மகிமைப்படுத்தி விட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்பொழுதும் கூட கர்த்தாவே, வலதுகை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று எழுதி தந்த வார்த்தையை நம்பி நான் கடந்து செல்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு வெறுமையாய்த்தான் நிற்கிறேன் கர்த்தாவே. ஒன்றை நினைத்து கொள்ளுங்க, வெறுமையாக இருந்தாலும் க்ளோரி டு காட். சங்கீதக்காரன் சொன்னான் இல்லையா, என் பாத்திரம் அப்படியே இந்த வசனத்தை சொன்னீங்க இல்லையா, அப்படியே வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கின தேவனிடத்திலே மகிழ்ந்து களி கூறும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். சிறையிருப்பெல்லாம் மாறுகிறது. சிறையிருப்பு பிடித்து வைத்திருந்த, சிறைப்படுத்தி வைத்திருந்த அந்த கிரியைகளை கர்த்தர் பரலோக அக்கினி அனுப்பி சுட்டி எரிப்பாராக. கயிறுகள் கர்த்தாவை அக்கினிக்கு இரையாவதாக. தகப்பனே, எந்த சிறையிருப்பாயிருந்தாலும் அந்த சிறையிருப்பிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீ திருப்பி கொண்டு வர வல்லவராயிருக்கிறீர். நீர் அவளை கட்டுவித்து நீர் அவளை எழுப்ப வல்லவராயிருக்கிறீர். அப்படியே நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற தீர்மானங்கள் கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. புதிய ஆண்டு செல்லும் போது எனக்கு வியாதி இல்லை, புதிய ஆண்டு செல்வதும் போது எனக்கு பிரச்சனை இல்லை, புதிய ஆண்டு செல்லும் போது எனக்கு போராட்டம் இல்லை, புதிய ஆண்டு செல்லும் போது எனக்கு வறுமை தரித்திரம் இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி தந்து அவர் மகிமைப்படும்படியாய், கர்த்தருக்குள் நான் அவரை உயர்த்தும்படியாய், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று ஒவ்வொரு சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தாவே ஒவ்வொரு பரிசுத்த நாளிலும் உம்முடைய பாதப்படியில் விழுந்து கிடக்க தேவனுங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளாய் மாற்றி தந்தீர் ஆண்டவரே, பரிசுத்த நாளாய் மாற்றி தந்தீர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் யாக்கோபின் சுதந்திரத்தால் இந்த திருச்சபை நீர் ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேராய் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எதிர்பார்த்திருக்கிற அத்தனை காரியங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் என் தேவனாய கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பாதுகாத்து கொள்ளும். ஒரு புது ஆண்டு செல்வதற்கு முன்பாய் கர்த்தாவே
ஆண்டவரே, புதிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தவர்களாய், புதிய கிருபையை பெற்றவர்களாய், புதிய அபிஷேகத்தை பெற்றவர்களாய், உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தவர்களாய், உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை மாற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த நல்ல நாட்களை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் கர்த்தாவே. நீர் தான் சொன்னீர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நீர் பேசினீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையை நிறைவேற்றி தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் இரத்தத்துக்குள்ளும் ஆள்களும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.